சுந்தரேஸ்வரர் என்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம்? கார்த்திகை சோமவாரம். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். உடனே கேட்டுறாதீங்க, சித்ரா பௌர்ணமியில தானே கல்யாணம் பண்றாங்கன்னு. மனிதர்கள் தெய்வத்துக்கு இப்போ நாம செய்து அழகு பார்ப்பது சித்ரா பௌர்ணமி. ஆனா உண்மையான கல்யாணம் முதல்ல எப்ப நடந்தது அப்படின்னா கார்த்திகை சோமவாரம். அதனாலதான் நீங்கெல்லாம் கார்த்திகை சோமவாரத்துக்கு என்ன பண்றீங்க? விரதம் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பண்றீங்க? சங்கு அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சங்கு தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கார்த்திகை சோமவாரத்திற்கு உண்டானதற்கான காரணம் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கார்த்திகை சோமவாரத்தில் திருமணம். அதனாலதான். அது மட்டும் இல்லை, கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு சிறப்பு. என்ன காரணம்னா சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவரை கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு தான் திருமுடியில் வைத்தார். அன்னைக்கு தான் சந்திர பகவானுக்கு வாழ்வு கொடுத்த நாள். நாமும் கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்து இறைவனை தரிசனம் செய்து சங்கு அபிஷேகம் செய்தால் நாமும் எங்க குடியிருக்கலாம்? சிவபெருமானுடைய திருமுடியில குடியிருக்கலாம். அதுக்குதான் பாக்கியம். அதுக்காக தான் இந்த கார்த்திகை சோமவாரம். அப்படி பங்குனி உத்தரத்தை அன்றைய தினத்தில் தான் ராமருக்கு, சீதைக்கு, சீனிவாச பெருமாளுக்கு, பத்மாவதி தாயாருக்கு, முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வ யானைக்கு பார்வதி திருக்கல்யாணம், தாட்சாயணி சிவபெருமான் திருக்கல்யாணம். இது அத்தனை கல்யாணமும் எப்ப நடந்தது? பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில். ஒரே ஒரு கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் மட்டும் கார்த்திகை சோமவாரம். இப்போ அப்படிப்பட்ட பங்குனி உத்தரம்ன்றதுனால தெய்வத்தினுடைய எல்லா கல்யாணமும் சித்தி புத்தி விநாயகர் திருமணம் உள்பட பங்குனி உத்தரத்துல தான் நடந்தது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நன்னாள்ன்றதுல அன்னைக்கு அன்னதானம் செய்தால் என்ன கிடைக்கும்? புண்ணியம் பல மடங்கு கிடைக்கும்ன்றதுனால தான் இவர் அவர்கிட்ட கேட்டார். அவர் இவருக்கு என்ன கொடுத்தார்? தங்க புளியும் பலம் கொடுத்தாச்சு. சிவபெருமான் ஈங்கோய் மலையில மீண்டும் போய் மரகத லிங்கேஸ்வரராக பிரதிஷ்டை ஆயாச்சு. ஆனதுக்கு அப்புறம் வந்தது பாருங்க கோபம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. இந்த புளிய மரம் எங்க இருக்க போய் தானே என் சுவாமி என்ன சோதித்து என்ன பண்ணிட்டார்? சில நாளிகை மறைந்து இருந்தார். இனிமேல் இந்த தலத்தில் புளிய மரமே இல்லாமல் போக கடவது கொடுத்துட்டார். ஈங்கோய் மலையில் மட்டும் புளிய மரம் வளரவே வளராது. எங்க? அந்த தலத்தில். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு தலம் எது? ஈங்கோய் மலை என்று சொல்லக்கூடியது. அதனால வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? ஈங்கோய் மலையை போய் அங்கிருக்கக்கூடிய மரகத லிங்கேஸ்வரரை போய் நாம் அத்தனை அடியார் பெருமக்களும் என்ன செய்யணும்? தரிசனம் என்று சொல்லக்கூடியதை செய்யணும். ஏன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ ரங்கநாதருக்கோ அல்லது திருச்சி உச்சி பிள்ளையாருக்கோ போகக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈங்கோய் மலையையும் போய் ஒரு தரிசனம் செய்து அங்கிருக்கக்கூடிய கடம்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன், அதுக்கு அடுத்ததா ஐயர் மலை 1178 அடி உயரம் கொண்டது. 1117 அடி உயரம் கொண்ட ஐயர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனையும் தரிசனம் செய்து மூன்றாவதாக ஈங்கோய் மலையை தரிசிக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு என்ன கிடைக்குது? முக்தி என்கின்ற பிறவா நிலை கிடைக்கின்றது. சிவபெருமானுடைய திருவடியிலேயே இடம் கிடைக்கின்றது. அப்பேற்பட்ட சிறப்பு பக்கத்திலேயே சுத்து வட்டாரத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த 3 தலங்களும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. காலையில் கடம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடியது, மதியம் என்று சொல்லக்கூடியது ஐயர்மலை, மூன்றாவதாக ஈங்கோய் மலை. நேற்று கூட நம்ம அம்மா யாரோ சொன்னாங்க, அம்மா 6 மணிக்கு மேலே இப்பெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. அதனால ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கிடணும். ஏன்னா 560 படி. அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை தீபத்தன்றைய தினத்தில் படி ஏறுறீங்க பாருங்க, 2 படியினுடைய பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அகல் இருக்கும். அந்த கல்லிலேயே அகல் வடித்து வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லிலேயே எண்ணெயை ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றிடுவாங்க. 560 படியிலையும் விளக்கேற்றுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு எதுக்கு உண்டு?
ஈங்கோய் மலைக்கு உண்டு. அப்பேற்பட்ட புண்ணிய தலத்தை, பிரிங்கி மகரிஷிக்கு அருளிய தலத்தை, அகத்தியருக்கு அருளிய தலத்தை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருளிய தலத்தை, போகருக்கு அருளிய தலத்தை நாமும் ஒரு முறையாவது தரிசிக்க பாக்கியம் இல்லாதவர்கள். என்ன சில வயசானவங்க சொல்றாங்க, இந்த வயசுல நான் எங்க 510 அடி. அதனால தானோ என்னமோ திருக்காரணீஸ்வரர் திருவருளால் இப்படி போகாமலேயே நேரடி தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம எங்க இருக்கிறோம்? ஈங்கோய் மலையிலிருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஃப்ளைட் பிடிச்சி நேரா இப்ப ராஜஸ்தானுக்கு போறோம். எங்க போறோம்? அடுத்த தலம் ஈங்கோய் மலை முற்றியது. 31வது தலம் ஈங்கோய் மலை நிறைவடைந்து 32வது தலமாக இருக்கக்கூடிய புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு இன்றைய தினத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். ராஜஸ்தானுக்கு போக முடியாதவங்கெல்லாம் நல்ல சித்தையோடு பக்தி சிரத்தையோடு உட்கார்ந்து இன்னையிலிருந்து, அது எவ்வளவு நாள் போகுன்றது எனக்கு தெரியல, கதை போகிற விதத்தை பொறுத்தது. அதனால் எப்படியும் ஒரு நாள் 2 நாள் போகும், போகாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் அப்படிப்பட்ட காயத்ரி பீடம் என்பது அதனுடைய திருப்பெயர். என்ன பீடம்? காயத்ரி பீடம் என்பது பெயர். அந்த தலம் எங்க இருக்கு அப்படின்னா, ராஜஸ்தான் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் புஷ்கரம் என்ற ஊரினுடைய பெயரே புஷ்கரம். யாருக்காவது தெரியுமா புஷ்கரம் என்றால் என்னன்னு? புஷ்கரம்னா என்னது அப்படின்னா தெரியல. புஷ்கரம்னா தெரியலையா? புஷ்கரம்னா என்னது தெரியல. சரி, தெரிஞ்சுப்போம். என்ன, அதுக்கு தானே நமக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க, தெரிந்து கொள்வதற்கு தானே. அடுத்த வருஷம் கேட்டால் கண்டிப்பாக சொல்லணும். புஷ்கரம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மதேவருடைய கையில் இருக்கக்கூடிய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு புஷ்கரம் என்று பெயர். இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அதே மாதிரி 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஆற்றினுடைய பகுதியில் இந்த புஷ்கர விழா என்று சொல்லக்கூடியது என்ன நடக்கும்? புஷ்கர விழான்னே 12 நாள் திருவிழா நடத்துவாங்க. 2018ன்னு நினைக்கிறேன், தாமிரபரணி ஆற்றில் இந்த புஷ்கர விழா நடந்தது. யாருக்காவது இப்பயாவது நினைவு வருதா? வரல. சனீஸ்வர பகவானை பற்றி பேசி விட்ட உடனே இந்த ஒவ்வொரு தலத்தை பற்றி விட்டுருக்குறோம் யூடியூப்பில். அதெல்லாம் கம்மியாக தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் சனீஸ்வரர்னு விட்ட ஸ்பாட்டில் போயிடுச்சு 20,000. யோசிச்சுவார், அவ்வளவு பயம். அதே மாதிரி குரு பகவான், யாரு? குரு பகவான் ஒவ்வொரு நதியில் பிரவேசிப்பார். எப்போ? ஒரு நதியில் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறையாக ஒரு நதியில் அவர் பிரவேசம் செய்வார். அப்படி 140 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடியது மகா கும்பமேளா. இப்பயாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? கும்பமேளான்னு சொல்லக்கூடியது நடக்கும் இல்லையா? அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரம். பேர்லேயே புஷ்கரம் தான், அந்த தலத்தினுடைய பெயரும் புஷ்கரம் தான். அந்த தலத்தினுடைய பீடம் என்ன அப்படின்னா காயத்ரி பீடம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போது அந்த தலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, அந்த தலத்தில் யார் வீற்றிருக்கிறார்கள், இதையெல்லாம் இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்ளுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு மட்டுமல்ல. இப்போ அனைவரும் ராஜஸ்தானில் இருக்கிறீங்க. 12 புனித நதிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் புஷ்கரம். புஷ்கரம்னா என்னது? 12 நதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 நதிகளுக்கு இந்த வருஷம் 365 நாளும் நாம் போய் நீராடுறோம் இல்லையா? அப்படி நீராடி 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 அந்த தலத்தில் அந்த ஆற்றில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாவத்தை கழுவுவதற்காக
புஷ்கர விழா என்று சொல்லக்கூடியது நடத்தப்படுகிறது. அப்போ அது என்னவாக இருக்கு? நம்ம பாவங்களை போக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சரி, இது முதலில் யார் எப்படி செய்தார்? 1000 ஆண்டு காலம் பிரம்மதேவருடைய திருக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கையில் இருக்கக்கூடிய, பிரம்மா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கமண்டலம் வச்சுருப்பார். அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தினுடைய திருப்பெயர் புஷ்கரம். அந்த தீர்த்தத்தை பூமிக்கு வர வைப்பதற்காக குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர், தட்சிணாமூர்த்தி அல்ல. ஏன்னா நிறைய பேர் உடனே தட்சிணாமூர்த்தின்னு நினைவுபடுத்திப்பீங்க. நவகிரகத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய குரு பகவான், தட்சிணாமூர்த்தி தென் திசை பார்த்து இருப்பார். அவர்தான் சிவபெருமான், சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தி. நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பார். இப்போ தெரிஞ்சிருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம்னு. அந்த குரு பகவானாக இருக்கக்கூடியவர் 1000 வருஷம் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அந்த 1000 ஆண்டு காலம் தவம் இருந்த பொழுது பிரம்மா காட்சி கொடுத்தார். என்ன குருவே உனக்கு வேண்டும்னார். இந்த பூலோக மக்கள் அனைவரும் பாவம் செய்துவிட்டு பாவத்தை கழுவுவதற்காக புண்ணிய நதி என்று சொல்லக்கூடியதில் நீராடுகிறார்கள். நாமெல்லாம் என்ன பண்றோம்? காசிக்கு போய் என்ன பண்ணிட்டு வரீங்க? கருமத்தை தொலைச்சிட்டு வரீங்க. ஆனால் அங்கே போய் சில பேர் என்ன பண்ணிட்டு வரா? பாவத்தை தான் பண்ணிட்டு வராங்க. ஏன்னு கேளு. ஒரு பக்கம் பிணம், ஒரு பக்கம் மலஜலம், இதற்கு இடையில் அங்கே நீராடணும். இதற்கு இடையில இந்த கர்மத்திலையா குளிக்கணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி எத்தனை பேர் குளிச்சாங்களோ அத்தனை பேர் பாவத்தையும் நாமே மீண்டும் சுமந்து வரோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அங்க அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க? அங்க ஒரு பொருளை பிடிக்காதத விட்டுட்டு வருவீங்க. யாரெல்லாம் என்னென்ன விட்டீங்க? போனாதானே விடுறது. ஒரு கணவன் மனைவி இங்கிருந்து போனாங்க. போன உடனே நம்ம சிவாச்சாரியார் அங்கே போய் உட்காந்து அந்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற திதி கொடுப்பாங்க இல்லையா, உட்காந்து கொடுத்தாங்க. சிவாச்சாரியார் கேட்டார், அப்பா உனக்கு பிடிச்சதை ஏதாவது விடுன்னார். என்ன விடுறது என்ன விடுறது என்ன விடுறதுன்னார். ஏண்டாப்பா ஒரு பாவக்காயாவது விட்டுட்டோம். ஐயோ அதில் கூட வெல்லம் போட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் சரி ஏதாவது ஒரு பழத்தையாவது விடுட. அந்த ஒவ்வொரு பழமாக சொன்னார். வாழைப்பழம் பிடிக்குமே, அன்னாச்சி பிடிக்குமே, கொய்யா பிடிக்குமே, ஆப்பிள் பிடிக்குமே, எல்லாம் பிடிக்கும் தாய்யா, எதையாவது ஒன்றத்தை விடு. எனக்கு எதுவும் விடுறதுக்கு மனசு வரல. ஒரு சீசனுக்கும் ஒவ்வொன்றும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி இப்படியே சொல்லிகிட்டு இருந்தார். சரி எதையாவது ஒன்று விடப்பா, எனக்கு எதையும் விடுறதுக்கு மனசு இல்லை. அதெல்லாம் இல்லை, இங்கே வந்தால் ஏதாவது விடணும் அப்படின்னார் சிவாச்சாரியார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், நான் என் மானத்தை விட்டுடுறேன். வேட்டியை அவுத்து விட்டுட்டார். மனைவி பக்கத்தில் இருந்தாங்க. ஏம்மா அவர் தான் அதை விட்டுட்டார், நீ எதம்மா விட போறேன்னார். மானத்தை விட்ட கணவரை நான் விடுறேன்ட்டார். மானம் இல்லாத வீட்டுக்காரை கூட்டு போய் நான் என்ன பண்றது? அதனால நான் அதை விடுறேன்ட்டான். யோசிச்சு பாருங்க. அப்போ காசிக்கு போய் சில பேர், நிறைய பேர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். சில விஷயம் எங்கிருந்து போன ஆதிசங்கரர் அவருக்கு எப்பயும் கூடவே போவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்து கையில் கமண்டலம் வச்சுட்டு இருந்தார். அந்த கமண்டலத்தினுடைய எடுத்து யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு எப்போ கொஞ்ச நேரம் பார்த்துக்கொண்டு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தார். அந்த பார்த்த நேரத்தில் யாரும் அங்கே பக்கத்தில் இல்லை. ஒரு குழியை தோண்டி புதைத்து விட்டு அதுக்கு மேலே ஒரு குச்சியை நட்டுவிட்டார். அடையாளத்துக்கு மணலில் தோண்டி நட்டுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு எங்கே வச்சேன்னா, ஏன்னா அந்த காக்கா எச்சம் பட்டுடும், இல்லை பறவைகளுடைய எச்சம் படும், அது ரொம்ப தூய்மையான நதியை நீராச்சு அப்படின்றதுனால மண்ணை தோண்டி புதைத்து விட்டு அது மேலே ஒரு அடையாளத்துக்கு ஒரு குச்சியை நட்டு வச்சுட்டு போய் நீராட போனார். அவர் 3 முங்கி எழுந்து வர்றதுக்குள்ள நம்ம ஆட்கள் எல்லாரும் பார்த்தாங்க. ஓ, காசிக்கு வந்தார், ஒரு கமண்டலம் வாங்கணும் போலகுது, அந்த கமண்டலத்தை தோண்டணும் போலகுது, மண்ணை தோண்டணும் போலகுது,
தோண்டிட்டு அதை புதைக்கணும் போல இருக்கு, அதுக்கு மேலே வேற ஒரு குச்சியை வேற நடனம் போல இருக்குன்னு ஒட்டுமொத்தமாக கமண்டலம் வாங்கினாங்க. எல்லா கமண்டலமும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு எல்லாம் தோண்டி 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 புதைச்சிட்டான். புதைத்துக்கு அப்புறம் அது மேலே ஒரு குச்சியை குச்சி 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 எல்லாம் நட்டாங்க. இப்போ மகான் போய் குளிச்சுட்டு கரையேறி பார்க்குறார், லட்சக்கணக்கான குச்சி. அவருடைய கமண்டலம் எங்கக்குதுன்னு அவருக்கே தெரியல. அவருக்கே சந்தேகம் வந்து, டேப்பா என்னடாப்பா பண்ணுறீங்கன்னு. சாமி உங்களுக்கு விஷயம் தெரியாதா? குடுகுடுன்னு, சாமி நீங்கள் ஆதிசக்தி. ஆமாம் சாமி, இந்த ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டும், நான் பண்ண பாவமெல்லாம் போட்டோன்னு கட 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 கடன்னு ஓடி போய் ஒரு கமண்டலத்தை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தாரு. எதுக்கு? சுவாமி சீக்கிரமாக உங்கள் கையால் மண்ணு தோண்டுங்க. எதுக்குயா? நீங்கள் தோண்டுங்க சாமி, நீ முதல்ல சொல்லு, நான் அதுக்கப்புறம் தோண்டுமா வேண்டாம். இல்லை சுவாமி, காசிக்கு வந்தால் தங்கள் பாவத்தை போக்குவதற்காக ஒரு கமண்டலத்தை வாங்கி அந்த கமண்டலத்தில் நிறைய இந்த கங்கை நீரை பிடித்து வைத்து ஒரு பள்ளத்தை நோண்டி அதுக்கு பள்ளத்துக்குள்ள அந்த கமண்டலத்தை வச்சு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு குச்சி நடனமா. இப்போ அந்த மகானுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்திருக்கும்? அப்போதான் சொன்னார், ஐயா கமண்டலத்தை வைக்கிறதுக்கு யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போகலான்னு இருந்தேன், யாரும் ஆள் இல்லாதனால நான் தாயா அதை செய்ததே. கடைசியில் எதுக்கு எதை செய்யறோன்னே தெரியாமல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால காசியம் பதி போன்ற புண்ணிய நதிகள் நீராடுறோம் இல்லையா, அந்த நீராடுவதனுடைய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு நதியில் நிற்கிது, அப்படியே தேங்கி நிற்கிது. இந்த 12 புண்ணிய நதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் போய் சிவபெருமான் கிட்ட அழுதாங்க. அந்த நதிகள் அத்தனையும் அழுததனால சிவபெருமான் சொன்னார், அம்மா அந்த பாவத்தை போக்குறதுக்கு ஒரு திருவிழா நடத்துவோம், ஆனால் நான் வந்து அங்கே நடத்த முடியாது, அதனால் நான் குரு பகவான் கிட்ட சொல்கிறேன், அவர் கமண்டலம் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவருடைய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை பூமிக்கு வரவழைத்து புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தில் வரவைத்து அதில் இருந்து நீங்கள் வெளிப்பட்டு உலகம் முழுவதும் பாவத்தில் சேர்த்து வைத்திருக்கிற பாவத்தை 12 நாள் திருவிழா நடத்தி கழித்து கொள்ளலாம். அவர் அப்படி ஒரு வரம் கொடுத்திருந்தார். அதனால 1000 ஆண்டு காலம் பிரம்மாவை நோக்கி குரு பகவான் தவம் செய்த இடம் புஷ்கரம். கைத்தட்டுங்களா. 1000 வருஷம் தவம் பண்ணிட்டார், காட்சி கொடுக்கிறார். என்னப்பான்னார்? ஒன்றும் இல்லை சுவாமி, எல்லோருடைய பாவம் என்று சொல்லக்கூடியது போகுது இல்லையா, அதை எல்லா நதிகளும் சுமந்து கொண்டு அவங்க பாவம் ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த நதிகளை மீண்டும் புனிதமடைய செய்வதற்கு புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய விழாவை நான் நடத்தணும். அதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க கமண்டல நீரை இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் நீங்கள் உருவாக்கி தரணும் அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி அந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அப்பதான் 66,000 கோடி தீர்த்தம். இந்த பூமியில எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 66,000 கோடி தீர்த்தம் இருக்குதான். எதுக்கு? பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அருணகிரியாருடைய கந்தர் அலங்காரத்தில் முதல் பாட்டு. நாம் எல்லாம் சேரு பூசின்னு இருக்கிறதுனால அவர் என்ன வச்சுட்டு இருக்கிறாரு? 6 வச்சுருக்கிறார். யாரு? சிவபெருமான் தலையில என்ன இருக்கு? கங்காதேவி இருக்கிறாங்க. அதனால அவர் 6 வச்சுட்டு இருக்கார். அது மாதிரி இவர் எதில் வச்சுட்டு இருக்கார்? பிரம்மா எதில் வச்சிருக்கிறாரு? கமண்டலத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். திருமால் எதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்? அவர் இவங்களை மாதிரி எல்லாம் வச்சுன்னு இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு? நீங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் மக்களுக்கு பயன்படாது, பத்தாது. ஏன்னா உலக மக்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அவ்வளவு பேருக்கு சேர்த்து நானே
என்ன பண்ணுறேன், பார்க்கடல்ல பைய துயின்றேன், படுத்துக்கிறேன்ட்டார். நானே படுத்துடுறேன்னா அவரே படுத்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நதிகளுக்கு உரியது. எதுக்குரியது? நதிகளுக்கு உரியது. இப்போ நாம் செய்யக்கூடிய பாவம், ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம என்ன நம்ம மகாலிங்கத்துக்கிட்ட கூட இங்கே யாரோ ஒரு அம்மா கேட்டாங்களாம், இந்த அம்மா எல்லாம் நல்லா தான் சொல்கிறா, அப்பப்போ இந்த 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது நீந்துறது, இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வாயை அரைச்சி விட்றா. அது ஒன்று தான் அந்த அம்மா கிட்ட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நாக்கு டேஸ்ட்டு ஒட்டிக்கிட்டதுனால என்னங்க பண்ணுறது, எனக்கு கூட தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசை. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இங்கே வந்து உட்கார்ந்தா என் கதி என்னவா இருக்கும்? பே பே அப்படிதான் இருக்கும். உண்டா இல்லையா? ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? புடலங்காய் சாப்பிட முடியாது, பீர்க்கங்காய் சாப்பிட முடியாது, சொரக்காய் சாப்பிட முடியாது, பூசணிக்காய் சாப்பிட முடியாது, கோஸ் சாப்பிட முடியாது, முள்ளங்கி சாப்பிட முடியாது, பீன்ஸு சாப்பிட முடியாது, அதுக்கப்புறம் என்னது சேப்பங்கிழங்கு சாப்பிட முடியாது, பீட்ரூட்டு சாப்பிட முடியாது. யோசிச்சு பாருங்க. அப்போ என்னதான் சாப்பிடுவேன்னு கேட்குறீங்களா? இந்த தொண்டை என்று சொல்லக்கூடிய பகுதியை பாதுகாப்பதற்கு நான் ஒன்றை விட்டு கொடுக்கிற காரணத்தினால்தான் இவ்வளவு அடியார் பெருமக்களினுடைய மனதில் என்னால் நிற்க முடியும். ஒன்றை விட்டு கொடுத்தால்தான் ஒன்றை பெற முடியும், இல்லைன்னா நிச்சயமா பெற முடியாது. ஒன்றை விட்டு கொடுத்தாதான் ஒன்றை பெற முடியும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் உங்களை சாப்பிட வேண்டான்னு கட்டாயப்படுத்தலை. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நதிகளையும் பாவமடைய செய்கிறது என்றதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் உடனே ஒரு இதுக்குரிய கதை இருக்குது. இந்த தலத்தில் நடந்த ஒரு சில கதைகள் இருக்குது. என்னன்னு கேட்டால், இங்கிருந்து காசிக்கு ஆதிசங்கரர் குளிக்க போனார். ஏன்னா அவரை சொன்னாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மகான் குளிக்க போனார். குளிக்க போன உடனே அங்கே மலை ஜலம் ஒரு பக்கம், பிணம் ஒரு பக்கம். அவர் காலே வைக்கல. குளிக்கலான்னு நினைக்கிற பொழுது ஒரு பக்கம் மலை ஜலம், ஒரு பக்கம் பிணம். இரண்டும் பார்த்தவருக்கு இவ்வளவு பாவத்தில் நாம் குளிக்கணுமான அவர் காலும் வைக்கல, கரையேறி வந்துட்டார். இப்போ பார்த்த உடனே கங்காதேவிக்கு ரொம்ப மனம் வருத்தம். சுவாமி, ஏன் நீங்கள் காலை வைக்காமல் போயிட்டாரே, இந்த மகானே நம்மக்கிட்ட குளிக்கலைன்னா மற்றவர்கள்லாம் எப்படி குளிப்பார்கள், நீராடுவார்கள்? இதை பார்த்த அடுத்த வினாடி அந்த அம்மா சின்ன குழந்தையா, ஒரு 5 வயது பெண் பிள்ளையாக நேராக மஞ்சள் கலர் புடவைய, அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய மங்களகரமான பட்டு பாவாடையும் ஒரு சாக்கட்டையும் உடுத்திக்கிட்டு அருங்குந்தல் நறுங்குந்தல் அந்த குழந்தைக்கே உரிய சொரூபமாக 1000 தலை கங்கா பவானியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை சொரூபத்தில் வந்து அந்த மகான்கிட்ட கேட்டார், சுவாமி, இந்த உலகமே கங்கையில் குளிச்சா பாவம் போகுதுன்னு சொல்றாங்க, நீங்க ஏன் சுவாமி குளிக்காம போறீங்க? ரொம்ப வருத்தம். அவ சொன்ன, அவளே பாவத்தை சுமந்துன்னு இருக்கா, அந்த பாவத்தில் நான் போய் குளிச்சு அந்த பாவத்தை நான் சுமக்கணுமா, அதான் நான் குளிக்கலேன்னு சொன்ன. அடுத்த வினாடி பார்த்தாங்க, சுவாமி, யார் சொன்னது கங்கை பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று? அவள் இடத்தில் பாவத்தை சுமக்கவில்லை. அவள் சுமக்கலன்னா யார் சுமக்கிறார்? சுவாமி, அது மொத்தமாக சமுத்திரராஜன் கிட்ட போகுது. யார்கிட்ட போகுது? சமுத்திரராஜன் கிட்ட. கங்கை எங்க போய் கலக்குது? சமுத்திரத்தில் போய் கலக்குதா? சமுத்திரராஜன் கிட்ட போய். நீங்க வேணும்னா அவர்கிட்ட கேளுங்களேன். ஏன் சமுத்திரராஜன்? அவர் அங்கிருந்து வந்துட்டார், அவர் குழப்பம். அப்போ அவர் சுமக்கலைன்னா யார் சுமக்கிறது? நேராக அங்கே வந்தவர் என்ன பண்ணார்? சமுத்திரராஜா எழுந்து வெளியில வான்னார். சமுத்திரராஜன் வெளியில வந்தார். நீ பாவத்தை சுமக்கிறாயா? சாமி, நானும் சுமக்கிறதில்ல. அப்போ என்னையா பண்ற? நான் அங்கிருந்து என்கிட்ட எப்பயும் வச்சுக்கவே மாட்டேன். எனக்கு வாங்கிறதோட சரி, கொடுக்குற பழக்கம் வாங்குவேன், அடுத்த வினாடியே கொடுத்துருவேன். எங்கே கொடுக்குறேன்? மேகராஜன் கிட்ட கொடுத்துடுறேன். ஓ, அதனால தான் அவன் கருப்பாக இருக்கானோ? இவருக்கு சந்தேகம் வந்தது. மகான் அல்லவா, நீங்கள் வேணும்னா மகான் யார்கிட்ட? மேகராஜன் கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னார்.
ஓடக்கூடிய மேகத்தை தடுத்து நிறுத்தி கேட்டார், ஏ மேகராஜா, நீதான் பாவத்தை சுமக்கின்றாயா? சுவாமி, நான் இல்லை. அப்ப என்ன செய்யறேன்? நான் வருண பகவான் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டேன். சரி, அவர் பார்த்தார், ஏன் வருண பகவானே நீதான் பாவத்தை சுமக்கிறியா? சுவாமி, நானும் வச்சுக்க மாட்டேன் சுவாமி, அடுத்தவங்க பாவெல்லாம் நமக்கு எதுக்கு சுவாமி, அதனால நானும் என்னிடத்துல வைக்க மாட்டேன். அப்ப என்ன செய்கிறாய்? நான் பூமிக்கு கொடுத்து விடுகிறேனே மலையாக. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சுதா இதுல இருந்து? மெட்ராஸ்ல ஏன் அவ்வளவு வெள்ளம் வந்தது, தென்னாட்டில் ஏன் அவ்வளவு வெள்ளம் வந்ததுன்னா நாம பண்ற பாவத்தை எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. கை தட்டுங்க. வெள்ளம் அதுவாக வரல, செய்யக்கூடிய பாவத்தினுடைய சம்பளத்தை ரிட்டர்ன் கொடுக்கப்படுகிறது. எல்லா மக்களும் ஒருத்தர் செய்யக்கூடியதை எவ்வளவு கொடுக்குறாங்க, ரிட்டர்ன் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது. தான் விஷயமே. இப்போ மழையாக கொடுத்துட்டார். பூமி மாதா இடத்தில் ஆதி சங்கரராக இருக்கக்கூடியவர் கேட்டார், ஏ பூமி மாதா, நீதான் இந்த பாவத்தை சுமக்கிறாயா என்று கேட்ட பொழுது அப்போ பூமி மாதா சொன்னால், நானும் இந்த பாவத்தை சுமக்கவில்லை சுவாமி. என்ன சொல்றேன், நீங்களும் சுமக்கலையா? ஆமா, நானும் சுமக்க மாட்டேன், அவர்களுக்கு மீண்டும் நான் தந்துடுறேன்னா அந்தம்மா எப்படி கொடுக்குறான்னு யாருக்காவது தெரியுமா? செடியாக, கொடியாக, மரமாக, காயாக, கனியாக, பழமாக, அனைத்து விதமான பொருளாக நமக்கு நாம் உண்ணக்கூடிய கருவேப்பிலையிலிருந்து கொத்தமல்லியிலிருந்து இருக்கக்கூடிய எது, இலையிலிருந்து, தலையிலிருந்து, காயிலிருந்து, கனியிலிருந்து, பூமியில மழையிலன்னா என்ன விளையாது? காய்கறி விளையுமா? அப்புறம் பழங்கள் வருமா? ஏதாவது தானியங்கள் விளையுமா? எங்கேயாவது மழை இல்லாமல் எந்த தானியமாவது விளையுதா? இல்லை, நீர் இல்லாமல் எங்கேயாவது விளையுமா? அதனால தான் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லக்கூடியது. அப்போனா என்ன அர்த்தம்? சுத்தமாக நீர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்போ நீரின்றி அமையாதது உலகென்ற பொழுது அந்த நீரை பூமி தேக்கி வைத்து நமக்கே உணவாக தரக்கூடிய ஒன்று எதை சாப்பிட்டு இருக்கிறோம்? பாவத்தை தான் உண்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு சுழற்சி என்னன்னு? சாதாரண கீரை காய்கறி சாப்பிட்றதுக்கே இவ்வளவு பாவம் வருதுன்னா 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது, நீந்துறது, பறக்கிறது, இதெல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு சேரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு தான் சொன்னனே தவிர நீங்க சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் அது உங்களுடைய கர்மா. இதற்குரிய தண்டனை நான் தரப்போறது கிடையாது. யார் தரா? சிவனும் தரப்போறது கிடையாது. உங்க உயிரை பற்றி கொண்டு போகக்கூடிய அதுக்கெல்லாம் நீங்க ஒரு பழமொழி வச்சுட்டு இருக்கிறீங்களே, என்னது? கொன்றால் பாவம், தின்னா போச்சு. அது இங்க இல்லைங்க. இறந்த பிறகு நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டங்களை தின்றால் தீரும். உண்மையான எல்லாரும் கருட புராணம் படிக்கணும். அது உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? கொன்றால் பாவம், தின்றால் தீரும் அல்ல. கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். கை தட்டணும். இது இப்பதான் அப்பதான் போகுமே தவிர வேற எங்கேயும் போறதுக்கு வழியே கிடையாது. இங்க என்னென்ன பாகம் நீங்க உண்ணுகிறீர்களோ அந்த பாகத்தை அங்க இருக்கக்கூடிய யமதர்ம ராஜாவாக இருக்கக்கூடியவர் அங்க இருக்கக்கூடிய சண்டாளர்கள் கிட்ட சொல்லி அந்த உங்க உடம்புல இருக்கிற பாகத்தை வெட்டி உங்க வாயிலேயே திணிச்சு அப்புறம் ஒரு பழமொழி சொல்லுவீங்க தெரியுமா? மெல்லவும் முடியாம. அப்படி ஒரு நிலைக்கு நாம் எல்லாம் ஆளாவோம் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகிறனே தவிர உண்டாலும் சரி உண்ணலனாலும் சரி நிச்சயமாக பாவம் என்று சொல்லக்கூடியது செய்யக்கூடாதுன்றது தான் இங்க. இப்போ கங்கை உள்பட அனைத்து புண்ணிய நதிகளும் இப்படிதான் பாவத்தை சேர்க்கப்படுகிறது. அப்ப அந்த பாவம் களையணும்னா, அந்த பாவம் தீர்க்கணும்னா இப்போ சுழற்சி வந்துட்டது. இப்பவும் விடை கிடைக்கல. யாருக்கு? மகானாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரருக்கு இப்பயும் விடை கிடைக்கல. அப்படி விடை கிடைக்காத பொழுது மீண்டும் கங்கைக்கு வந்தார். எங்க? காசிக்கு வந்தார். வந்தவர் பார்த்தார், குழந்தை எங்க? இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன். சுவாமி, நீங்க வருகைக்காகவே நான் இங்கதான் இருக்கேன். அப்போ நீயும் வச்சுக்கல,
சமுத்திரராஜன் வைத்துக் கொள்ளல, மேகராஜன் வைத்துக் கொள்ளல, அதே மாதிரி வருண பகவான் வைத்துக் கொள்ளல, பூமி மாதாவும் வைத்துக் கொள்ளல. இப்படியே சுழன்று கொண்டிருந்தால் அப்போ உண்ணக்கூடிய உணவு அத்தனையுமே என்னவாகுது? பாவமாக மாறுகிறது அல்லவா? அப்ப அந்த மனிதர்களுக்கு எப்பதான் இந்த பாவங்கள் முழுமையாக தீர்க்கப்படுகிறது? ஒரு கேள்வி வந்துட்டது. அப்பதான் அந்த கங்கை மாதாவாக இருக்கக்கூடிய குழந்தை சொரூபத்தில் இருந்த கங்கை மாதா ஆதி சங்கரருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன தெரியுமா சொன்ன? சுவாமி, மனிதனாக பிறந்திருந்தும் எந்த ஒரு பொருளின் மீது பற்றும் இல்லாமல், எந்த ஒரு பொருளின் மீது ஆசையும் படாமல், யாருக்கும் தீங்கு என்று சொல்லக்கூடியதை விளைவிக்காமல், பரோபகாரம் இதம் சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பினால் 4 பேருக்கு நன்மையை செய்து ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் தங்களை போன்று ஒரு மகானாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த கங்கையில் நீராடினால் அன்றைய தினத்தில் நான் புனிதமடைகின்றேன். நான் புனிதமடைந்தால் யாரு புனிதமடைகிறா? சமுத்திரராஜன் புனிதமடைகின்றான். சமுத்திரராஜன் புனிதமடைந்தால் மேகராஜன் புனிதமடைகிறான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.